செய்யப்பட்டார்கள். கண்கள் உள்ளே போய் எழும்பி நிற்கக்கூட இயலாமல் சோர்ந்த நிலையிலே காணப்பட்டார்கள். 2 பேர் படுத்து கிடந்த வண்ணம் கதைத்தார்கள். என்னை கண்டவுடன் அவர்கள் 3-4 பேர் என்னை கண்டவுடன் அழத் தொடங்கிவிட்டார்கள். இன்னுமாக 3 பேர் வைத்தியசாலையிலே, சிறைச்சாலைக்குள்ளே உள்ள வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சேலையில் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே அங்கு சென்று பார்த்தபொழுது 62 வயது மதிக்கத்தக்க 2 வயோதிபர்கள் இருந்தார்கள். அவர்கள் 7 வருஷத்துக்கு மேலாக அங்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவருடைய மனைவி கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னொருவருடைய மனைவியும் பிள்ளைகளும் சாப்பாட்டுக்கு மிகவும் வறுமையிலே வாழ்கின்றார் என்றும், ஃபாதர் நீங்கள் சென்று அந்த குடும்பத்தை பார்த்து உதவி செய்யுங்கள் என்று அவர்கள் ஏக்கத்தோடு என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். இனமாக அந்த சிறை கைதிகள் எங்களை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், எங்களுக்கு யாருமே உதவி செய்கின்றார்களே என்று மிகவும் ஆதங்கத்தோடு தம்முடைய உள்ள கிடக்குகளை பகிர்ந்து கொண்டார்கள். உதாரணமாக அதில் இருந்த 2 அரசியல் கைதிகள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அனைத்து அரசியல் கைதிகளும் சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால், அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்னாலே எங்களிடம் வந்து உங்களை நாங்கள் விடுவிப்போம், எங்களை பதவிக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி எங்களிடம் கேட்டார்கள். நாங்களும் எங்களால் இயன்றளவு எங்களுடைய உறவுகளுக்கு சொல்லி அவர்கள் பதவிக்கு வருவதற்காக நாங்கள் வாக்குகளை அவர்களுக்கு கொடுக்க உதவி செய்தோம். ஆனால் பதவிக்கு வந்த பிற்பாடு எங்களை கண்டுகொள்கிறார்கள் இல்லை. நாங்கள் முதல் தடவை உண்ணாவிரதம் இருந்த பொழுது கொஞ்சம் திடமோடு இருந்தோம். 2ஆம் தடவையாக உண்ணாவிரதத்தை நாங்கள் முன்னெடுத்த பொழுது மிகவும் சோர்ந்த நிலையில், எங்களுடைய உறுப்புகள் எல்லாம் சோர்வுற்ற நிலையில், நாங்கள் தச்சலா விடுதலை செய்யப்பட்டாலும் சமுதாயத்தில் நோயாளிகளாகத்தான் வருவமையோடைய ஒரு திடகாத்திரமானவர்களாக நாங்கள் சமுதாயத்திலே நடமாட முடியாதவர்களாகத்தான் நாங்கள் வர முடியும் என்று அவர்கள் ஆதங்கத்தோடு தங்களுடைய உள்ள கிடக்குகளை பகிர்ந்து கொண்டார்கள். இனமாக அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அதாவது இந்த தமிழரசு கட்சி அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள்ளே உள்வாங்கப்பட்டு செயற்படுவதாகவும், ஏனைய அரசியல் கட்சிகள் மௌனிகளாக இருப்பதாகவும் எங்களிடம் தெரிவித்துக் கொண்டார்கள். அதாவது இந்த தமிழரசு கட்சியில் இருக்கின்ற 3 முக்கிய உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் நிகழ்ச்சிக்குள்ளே அவர்கள் உள்வாங்கப்பட்டு அவர்கள் அரசாங்கம் சொல்லுவதைத்தான் எங்களிடம் சொல்லுகிறார்களே ஒழிய அவர்கள் போராடி எங்களுடைய உரிமையை பெற்றுத்தந்து எங்களுக்கு விடுதலை அளிப்போம் என்று பார்க்கிறார்களே. அதே வேளையிலே ஏனைய கட்சிகளை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் பேசாமடந்தையாக மௌனிகளாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய 250 சிறை கைதிகளுடைய விடுதலைக்கு குரல் கொடுக்க முடியாத அரசியல்வாதிகள் எவ்வாறு எங்களுடைய அரசியல் தீர்வுக்கும் ஒட்டுமொத்த இன விடுதலைக்கும் குரல் கொடுக்க போகிறார்கள் என்று என்னிடம் கேள்வி எழுப்பினார்கள். இன்னுமாக மேலும் அவர்கள் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இந்த அரசியல்வாதிகளுடைய, அதாவது அரசாங்கத்தினுடைய பிரித்தாளுகின்ற அந்த சூழ்ச்சிக்குள்ளே, தந்திரத்துக்குள்ளே தமிழரசு கட்சிகள் உள்வாங்கப்பட்டு இனப்படுகொலை, எங்களுடைய சுயநிர்ணயம், அரசியல் தீர்வு போன்ற தொடர்பாக குரல் கொடுக்கின்ற, எங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற வடமாகாண முதலமைச்சருடைய தலைமைத்துவத்தையும் சீரழித்து தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய சுயலாபத்திற்காக அரசாங்கத்தோடு தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் மேலும் மேலும் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்தார்கள். ஆகவே இவ்வாறான தங்களுடைய அழுகுற